இப்போ நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற விஷயம் வந்து பாடி ஷேமிங் தான். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்டிங்க. இந்த இந்த டாபிக் வந்துட்டு எனக்கு ஜென்ரலாகவே ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக். பாடி ஷேமிங் அப்படின்றது ஆக்சுவலி நம்ம யாருமே வந்துட்டு பேசவே கூடாத ஒரு விஷயம். ஒரு ஹியூமனோட பாடின்றதே ஒரு ஃப்ளக்சுவேட்டான ஒரு விஷயம். அதாவது வந்துட்டு ஒரு எப்பயுமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்க முடியாத ஒரு விஷயம் தான் வந்துட்டு ஹியூமனோட பாடியே. இது அப்படி தான் நம்ம வந்துட்டு படைக்கவே பட்டிருக்கோம். ஆனால் அதை பிடிச்சிக்கிட்டு இப்படி கண் இருந்தால் தான் அழகு, இப்படி நோஸ் இருந்தால், இப்படி நிறைய ஹேர் இருந்தால், அது முக்கியமாக வந்துட்டு இந்த ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் வந்துட்டு ஓவராக கலாய்க்கிறது, ஓவராக போட்டு அவங்களுக்கு அவங்களோட அப்படி இருக்கவங்க யாராவது வீடியோ போட்டாலே அதில் ஓவர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நம்ம கீழே பார்ப்போம். ஏன் பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. ஆனால் அவங்க ஈஸியாக வந்துட்டு அதை பண்ணிட்டு போயிடுவாங்க. அது யாரை அஃபெக்ட் பண்ணும்? அந்த பர்டிகுலர் ஒரு பர்சனை தான் அஃபெக்ட் பண்ணும். இவங்களாம் யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? ஐயோ இப்படி ஒரு வேர்ட்ஸ், பிகாஸ் நம்ம எல்லாருமே ஹியூமன் தான். நம்மக்கிட்ட வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்க குறை இல்லைனாலும் நம்மள்ட்ட வந்துட்டு ஏதோ ஒரு குறை கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அதையும் யோசிக்க மாட்டாங்க. இப்போ அந்த குறையை வச்சு மற்றவங்க நம்மளை பேசும்போது எவ்வளோ ஹர்ட் ஆகும், அதை யோசிக்கணும். அதை யோசிக்கவே மாட்டாங்க. ஒருத்தவங்க குண்டாக இருந்துட்டா ஐயோ குண்டாக இருக்காங்க, குண்டாக இருக்கவங்க எதுவுமே பண்ணிடக்கூடாது, பண்ணிட்டாலே போயிட்டு ஐயோ பார்த்தியா எப்படி ஆடுது. ஈவன் லைக் இப்போ ரீசெண்டாக எல்லாருமே ஷலலா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி போட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு சில பேர் வந்துட்டு பண்ணாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனால் கொஞ்சம் வந்துட்டு ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு நான் பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன், அவங்களுக்கு கீழே வந்துட்டு அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ். பாவம் இல்லை, அவங்க ஃபேட்டாக இருக்கிறதுக்கு அவங்க ரீசன் ஆக முடியாது. ஓகே, ஒரு ஹியூமன் அப்படின்னாலே ஃப்ளக்சுவேட்டான ஒரு விஷயம். அது அப்பப்போ மாறதான் செய்யும். அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவங்கள அது பாதிக்காதா? அவங்களோட ஒரு டேவையே அது பாதிக்கும். அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணும். எதுக்கு பண்ணுறாங்க? ஹியூமன்ஸுக்கே இந்த ஒரு தாட்டே இல்லை. யாரை வேணால் நம்ம ஹர்ட் பண்ணலாம், எப்படி வேணால் ஒருத்தவங்களை நம்ம பேசலாம். அப்படி பேசுகிறதுனால அவங்களோட டே ஸ்பாயிலான, அவங்க மென்டல் ஹெல்த் ஸ்பாயிலான, எதையுமே கேர் பண்ணுறதில்ல. ஏன் அப்படி இருக்காங்க? அப்படி இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? எதுவுமே கிடையாது. ஸோ பாடி ஷேமிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்துட்டு அவாய்ட் பண்ணியே ஆகணும். யாருமே வந்துட்டு யாரோட உடல் அமைப்பு, அவங்களோட பருமன் அமைப்பு, இதை பற்றிலாம் நம்ம பேசுகிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸே கிடையாது. எல்லாருக்கிட்டையும் ஒரு குறை இருக்கும். பட் அது எதையுமே நம்ம குறையாக பார்க்காம ஓகே இதுதான் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட் எல்லாருக்குமே வரணும். அந்த மைண்ட் செட் எப்போ தெரியுமா வரும்? நீங்கள் வந்துட்டு என்னை வந்து எதுவுமே பேசாமல் என்னையும் நீங்கள் உங்களை மாதிரி நார்மலாக பார்க்குற வரைக்கும் தான் வரும். நான் நல்லா இருந்து நீங்கள் நல்லா இல்லாமல் நான் உங்களையோ, இல்லை நீங்கள் நல்லா இருந்து நான் நல்லா இல்லாமல் நான் ஏதாவது இப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கிங்களேன், அப்போ அந்த மைண்ட் செட்டே க்ரியேட் ஆகாது. எல்லாருமே ஒன்று தான். எல்லாரும் என்னைக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி தான் இந்த விஷயம் குறையவே ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறது, இன்னொருத்தவங்க பாடி ஷேம் பண்ணுறது தப்பு தான் கண்டிப்பாக. பட் ஆனாலும் அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குல்ல. இப்போது என் ஃப்ரெண்டு வந்து குண்டாக இருக்கானா, ஏய் ஏன்டா இப்படி குண்டாக இருக்க, ஜிம் போடா, அப்படியும் நம்ம சொல்லலாம். அந்த ஒரு லிமிட் இருக்குல்ல, எது லிமிட்? இப்போ வந்துட்டு நார்மலாக நம்மளோட டயட் கரெக்டான ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணாமல் இஷ்டத்துக்கு நம்ம ஹெல்த்தை பார்த்து ஒரு விஷயம் வருதுன்னா அதுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட செல்ஃபை க்ரூம் பண்ணுற கான்ஷியஸில் நீங்கள் போய் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் இட்ஸ் நாட் அபவுட் க்ரூமிங் திங், இட்ஸ் அபவுட் லைக் ஹெல்த் கான்ஷியஸான ஒரு திங்ஸ். இப்போ நிறைய வந்துட்டு நம்ம வெயிட் போட்டுட்டோம், நம்ம டயட்டில் இருப்போம், ஹெல்த்தை பார்த்துப்போம்னு நினச்சி நம்ம அதுக்கான ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம், அதுக்கான டயட்ஸ்லாம் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. பட் சில பேர் வந்துட்டு மாறவே முடியாது அப்படின்ற ஒரு பட்சம் இருக்குல்ல, அவங்க எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாலுமே வந்துட்டு அவங்களுக்கு இப்படி தான் இருக்குன்றப்போ அவங்கள நம்ம பாடி ஷேம் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் என்னோட பாயிண்ட். அண்ட் மோரோவர் இப்போது சில பேருக்கு ஹேர் வந்துட்டு சில பேருக்கு க்ரோத்தே ஆகாமல் கூட இருக்கலாம். ஸோ க்ரோத் ஆகிறவங்க அதை நம்ம ஆக வச்சுக்கலாம். ஆகவே இல்லை, அதுக்கான வாய்ப்பே அங்கே இல்லைன்றப்போ அவங்களையும் போய்ட்டு நம்ம ஹர்ட் பண்ணுறது. ஐயோ என்ன தப்பு? இப்போ முடியலன்னா அழகு இல்லையா? இப்படி இருந்தால் தான் அழகுன்ற ஒரு பாயிண்ட்டே நம்ம மாற்றணும். அண்ட் ரீசெண்டாக இப்போ ஒரு சிலை, ஒரு முருகன் சிலை கூட அழகு இல்லாமல் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது ஒரு விதத்தில் வந்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம யாருமே முருகனை பார்த்ததே இல்லை. அப்படி பார்க்காதப்போ எப்படி அவர் இப்படி அசிங்கமாக, கடவுளே அசிங்கமாக இருந்தால் நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விதத்தில் தானே இருக்குது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம். அண்ட் அதுக்கும் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உன்னோட அப்பா இப்படி தான் இருக்காங்கன்னு ஒரு ஃபோட்டோ நீ பார்த்து வளர்ந்துட்ட, உன் அப்பா இதுதான். அப்போது உன்னோட அப்பா இது இல்லாத மாதிரி ஒரு அசிங்கமாக வரைஞ்சி உன் அப்பா ஃபோட்டோவை உன்ட்ட கொடுத்தா நீ அக்செப்ட் பண்ணிப்பியான்னு ஒருத்தர் கேட்டார். ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்போது உன்னோட அப்பா இப்படி அழகாக இருக்காருன்னு நீ பார்த்து வளர்ந்துட்ட, திடீர்னு அவருக்கு ஏதோ எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது, அதில் அவரோட உடலோ இல்லை அந்த முக அமைப்போ மாறிடுச்சுன்னா நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா? அப்போ அழகாக இல்லைன்றதுக்காக உங்கள் அப்பா அவர் இல்லைன்னு சொல்லிடுவியா? ஸோ இதெல்லாம் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு தோணுன இன்னர் தாட்ஸ். பொதுவாகவே இந்த நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஜென்ரலாகவே நம்ம கூட இருக்கவங்களே கூட யோசிக்கலாம், இவன் நல்லா வளர்ந்துட்டான்ப்பா, இவன் அழகாக இருக்காப்பா. அந்த மாதிரி நெகட்டிவிட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது?
இப்போ நிறைய நெகட்டிவிட்டி பரவிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் இப்போ இந்த முருகன் சிலையை எடுத்துக்கோங்க, எல்லாமே ஃபுல்லாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் போயிட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? நெகட்டிவிட்டி வந்துட்டு பஞ்சமே இல்லாமல் உலகத்தில் கொட்டி கிடக்கிற ஒரு விஷயமே நெகட்டிவிட்டி தான் ப்ரோ. ஸோ அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா சேஞ்சஸ் கம் ஃப்ரம் வித்தின். நம்ம என்னைக்கு மாறணும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் அந்த நெகட்டிவிட்டியை மாற்ற முடியும். ஆனால் பீப்புள் ஆர் நாட் ரெடி ஃபார் தட். அப்சல்யூட்லி நாட் ரெடி ஃபார் தட். அதுதான். ஏன்னா இப்போது நான் வந்து போயிட்டு கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுவேன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டேன். அப்போ ஒருத்தன் பண்ணுறான்னா அப்போ அவன் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அதான் ப்ரோ எனக்குமே தெரியல. இவங்களுக்குலாம் உண்மையிலே 6 அறிவு வச்சு தான் படைச்சிருக்காங்களா, இல்லை இவங்களுக்கு எங்கே போயிடும் அந்த டைமில் வந்துட்டு கான்ஷியஸ் எங்கே போயிடும்? அவங்களெல்லாம் பார்த்தா நான் ஒரு ஹியூமனா அப்படின்னு நினச்சாலே இல்லை இது இல்லை ஹியூமனே கிடையாது. அண்ட் வி ஆல் ஆர் நாட் ஹியூமன், வி ஆல் ஆர் பீயிங் ஹியூமன். நம்ம எல்லாருமே ஹியூமனாக இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு பீயிங் ஹியூமன் தான். ஆனால் அப்படி இருக்கப்பயே நெகட்டிவாக தான் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுவோம், நெகட்டிவாக மட்டும்தான் நாங்கள் கமெண்ட் பண்ணுவோம். அப்படி ஓகே மேபி இருக்கலாம் ஒரு 10%, பட் பேலன்ஸ் அதிகமாக எந்த பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தா நெகட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்குது. அது யாருமே பண்ணாதீங்க. ரொம்ப 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 ஒருத்தவங்களோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணுற விஷயம், ஒருத்தவங்களோட மென்டல் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுற விஷயம், ஒருத்தவங்களை ஃபிசிக்கலாக நம்ம அப்யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது அப்யூஸ்னு அர்த்தம் கிடையாது. மென்டலாக நம்ம அப்யூஸ் பண்ணாலுமே அது அப்யூஸ் தான். அது எல்லாருமே வந்துட்டு அவங்களோட மைண்ட் செட்டுக்குள்ளே கொண்டு வந்துக்கணும்.